அன்புள்ள யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் அனைத்து நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது மனிதன் வாழ்க்கையில் நம்ம பிறந்துட்டோம். நம்ம பிறந்த உடனே என்ன செய்கிறோம்? 5 வயசு வெளியே எதுவுமே தெரியாமல் வளர்ந்துடுறான். 5 வயசு 10 வயசு எதுவுமே தெரியாது. அதில் ஒரு 10 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். திரும்பி படிப்பு காலத்தில் ஒரு 10 வருஷம், அப்போ 20 வருஷம். அந்த 20 வருஷம் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது யாருமே கற்றுக்கிறது இல்லை. அப்போ இந்த 22 வயசு 23 வயசில் வேலைக்கு போயாகணும். கண்டிப்பாக ஒரு மனிதன் 22, 23, 25க்குள்ளே ஒரு வேலையை செஞ்சாகணும். அப்படி வேலையை பழகிட்டோம்னா அந்த வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் வரும். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு போய் காலேஜ் படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, ஆனால் அறிவெல்லாம் முந்திக்காட்டில் இப்போ பசங்களுக்கு ரொம்ப அறிவு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதே டயத்தில் பிடிவாதம் அதிகமாக இருக்குது. ஒரு செயலை செய்யணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு யோசிங்க. இருக்கிற காலம் கொஞ்சம் காலம் நல்லா பயன்படுத்தி இனி வருங்கால சங்கதிகள் 40 வயசு 50 வயசுங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக தட வேண்டியது இருக்குது. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கை 40 வயசு 50 வயசு ஆகுது. அப்போ நம்ம வாழ்றதை பொறுத்தே இருக்குது. அப்போ நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம திட்டமிடுதல் பண்ணணும். ஆனால் எந்த இளைஞர்கள் இப்போ எதிர்காலம் பண்ணுறாங்க? ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருக்கிறதுக்கு யாருமே தடை சொல்லலையே. எதிர்காலத்தை நோக்கி போங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல வருமானத்தை ஈட்டுங்க. முதல்ல பெற்றவங்களுடைய மனசை குளிர வைங்க. பெற்றவங்க மனசை என்றைக்கு அதெல்லாம் வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க மனசை புண்படுத்தாமல், அதாவது குறை சொல்லக்கூடாது, அவங்கள அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை திட்டமிடுதல் பண்ணணும். திட்டமிடுதல் பண்ணாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாகத்தே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுது. ஆனால் கஷ்டத்தையும் நம்ம இஷ்டம் போல் செஞ்சிட்டோம்னா அந்த இஷ்டம் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில் வளத்தை கொடுக்கும். அனைத்து நண்பர்களும் அனைத்து பிள்ளைகளும் நல்லா வாழணும், 100 வருஷம் நல்லா வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த எதிர்காலம் பூமி, நம்மளுடைய பூமி மாதா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, எல்லா செலவுலையும் கொடுத்துருக்கு, சாப்பிட்ற முதல் கொண்டு கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம என்ன கொடுக்கல, நம்ம நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல, எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது தெரியல யாருக்குமே. தயவு செஞ்சு பயன்படுத்தி நல்லா வாருங்க, நல்லா ஆயுளோடு இருங்க, நல்ல இன்பமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி ஒருத்தரை கெடுத்து வாழணும், ஒருத்தரை நம்ம இது பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. நல்ல நேர்வழியில் போங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு 4 கை கால்கள் கொடுத்துருக்கேன், கை கால்கள் இருக்குது, நம்ம இதயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம செயல்பாடுகளை நல்ல முறையில் கொண்டு போனதேன் இனி வருங்கால சங்கதி நல்லா வரும். சாமியை கும்பிடுங்க, நல்லா ஜாலியாக இருங்க. அதை பற்றி ஜாலியாக இருக்கிறதுக்கு தப்பே கிடையாது. ஆனால் எதிர்காலத்தை திட்டமிடுதல் பண்ணுங்கள். சேமிப்பு, அதாவது வருமானத்தை சேமிப்பு பண்ணுங்கள். சேமிச்சாத்தே இனிமேல் வாழ முடியும். சேமிக்காமல் நீங்கள் எத்தனையோ ஒரு கடன் போட்டு போயிருக்காங்க. கடன் கடன் கடன், எப்போ பார்த்தாலும் கடன்கள். ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்து வச்சு பாருங்களேன், மாதம் 3000 ரூபா வந்துடும். 200 6000 ரூபா, 300 900 ரூபா, இப்படி பணம் கூட்டிகிட்டே போகும். ஏன் போய் கடை வாங்கணும்? அதான் நம்ம பேராசைகளை பெற்று ஆசைப்பட்டதே நம்ம வாழ்க்கையில் துவைச்சிட்டு இருக்கோம். இருக்கிற காலம் கொஞ்சம் காலம் நல்லா வாழுங்க, நல்லதை செய்யுங்க, நன்றியே செய்ய. நம்ம சாப்பிட்ற யாருக்காவது ஒருத்தர் பசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவளிங்க. ஏழை வரையில் நம்மளை காட்டில் கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு தான் கஷ்டம் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு மேலே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை நாம் பெருப்படுத்தாமல் நாம் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல முறையில் வருவோம். வாழ்க வளமுடன். வர தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுங்க, ஜாலியாக இருங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. முன்னாடியே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. வேட்டு போடுறப்ப பார்த்து போடுங்க. கை கால் சூதானம் பத்திரம். வெடி வெடிக்கும் போது ரொம்ப கவனம் தேவை. சின்ன குழந்தைகளை வெடியை கொடுக்காதீங்க. பூந்தொட்டி பற்ற வைக்கிறது, இந்த மத்தா பற்ற வைக்கும் போதெல்லாம் ஒன்று வெடிச்சிடும். பார்த்து கோளாறு இருங்க. வாழ்க வளமுடன். அன்பே சிவம், மனமே குரு. நன்றி.